அதான் சொல்லுவாங்க, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்று சொல்லப்படுது. அப்ப மனம் இன்னைக்கு என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் சரின்னு நினைச்சு நம்ம அது பின்னாடியே போறோம். நம்ம கட்டுப்படுத்த முடியல. மனம் சொல்ற எல்லாத்தையும் நம்ம செயல்படுத்திக்கிட்டே போனா, நம்ம என்ன ஒண்ணு நாளடைவுல அது நம்மள ரொம்ப அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்முடைய வாழ்க்கையை அமைதியான முறையில கொண்டு போணும்னு நெனச்சா அது ஆன்மீக வாழ்க்கை. போராட்டம், பதட்டம், பயம் அப்படிங்கிற நார்மலா எல்லோரும் இருக்கிறது மாரியான ஒரு வாழ்க்கை முறையில போனா, அது வந்து லௌகீக வாழ்க்கை. இந்த ஆன்மீக பார்வையில நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? லௌகீக பார்வையில வாழ்க்கை எப்படி இருக்குது? நாம் எதை தேர்ந்தெடுக்க போறோம்? ஒரு சாதாரண யார்ட்டனாலும் போய் கேட்டா போதும். ஒரு சிம்பிளான ஒரு வார்த்தைய சொல்லுவாங்க. லைஃப்ல வேற ஒண்ணுமே வேண்டாம். சைலன்ட்டா அப்படி அமைதியா இருந்தாலே போதும். இப்படி எல்லோருமே அத விரும்புறோம். யார்ட்ட போய் கேட்டாலும் எல்லாரும் அத தான் சொல்றாங்க. மனித குலத்திற்கு தேவையானதும் அமைதி தான். ஆனால், நாம் வந்து அந்த அமைதிக்கான வேலைய செய்றோமான்னா இல்ல. எப்போதும் அமைதிய கெடுக்கிற வேலைகள, நெறைய சிக்கல ஏற்படுத்தி வைத்துக் கொள்வது. இப்படி நெறைய நம்மளை அறியாமல் நெறைய கமிட்மெண்ட்ட நம்ம உருவாக்கி வச்சுட்டு, அதுல போய் சிக்கிக்கிட்டு நாமளாக உருவாக்கி ஒரு சிக்கலை ஏற்படுத்திக் கொண்டு அமைதியா இருக்கிறத பத்தி நம்ம யோசிக்கிறோம். நம்ம வந்து உண்மையிலேயே ஒரு ஆன்மீகம்னாலே என்ன அப்படின்னா, மனம் நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கா? மனதினுடைய கட்டுப்பாட்டுல நம்ம இருக்கோமா? இந்த ஒரு கேள்விய கேட்டாலே ஆன்மீகத்துல இருக்கோமா இல்லையான்னு தெரிஞ்சிரும். மனம் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும். அதுதான் ஒரு சிறந்த ஒரு ஒரு விஷயம். மனம் நம்மள கட்டுப்படுத்தி இயங்குனதுன்னா, அது தான் தோன்றித்தனமா இயங்கக்கூடியது. பல வழிகளிலும் மனம் ஏங்கி, ஏங்கி, ஏங்கி ஓடிட்டே இருக்கும். அப்ப நம்ம கட்டுப்பாட்டுல நம்ம நம்ம ஒரு வீட்ல ஒரு வேலைக்காரன வேலைக்கு வச்சிருக்கிறோம். அந்த வேலைக்காரன கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வீட்ட பத்தி எல்லாம் கத்துக்கிட்டு நம்மள ஆதிக்கம் பண்றான். "ஏய் ரூவா எங்க வச்சிருக்க? பீரோல ரூவா எடு." அப்படின்னு நம்மள ஆதிக்கம் பண்ண விடுவோமா? விடமாட்டோம். "நீ என்னடா என்ட்ட வேலை பார்த்துட்டு இப்படி அதிகாரம் பண்றேன்னு" சண்டை போட்டுருவோம். ஆனால் நம்முடைய வேலைக்காரனான மனமானது இன்னைக்கு எல்லாருக்குமே அது வேலை வாங்கிட்டு இருக்கு. மனம் சொல்றதெல்லாம் கேட்டு நம்ம அது பின்னாடியே போயிட்டு இருக்கோம். அதான் சொல்லுவாங்க, "மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்" என்று சொல்லப்படுது. அப்ப மனம் இன்னைக்கு என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் சரின்னு நினைச்சு நம்ம அது பின்னாடியே போறோம். நம்ம கட்டுப்படுத்த முடியல. மனம் சொல்ற எல்லாத்தையும் நம்ம செயல்படுத்திக்கிட்டே போனா, நம்ம என்ன ஒண்ணு நாளடைவுல அது நம்மள ரொம்ப கீழ கொண்டு போயிரும். அப்ப மனதை நாம் வந்து ஆளுமை செய்ய பழக வேண்டும். மன வேளாண்மை செய்து பழகணும். ஒரு பண்பில்லாத நிலத்தை தமிழ்ல வந்து ஒரு சொல் உண்டு. பண்பாடு என்ற ஒரு சொல். அந்த பண்பாடு என்ற சொல் எதிலிருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, விளைச்சலுக்கு பயன்படாத நிலத்தை உழுது, அதை பண்படுத்தி அதுல இருந்து விவசாயம் செய்து, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்துவோம். ஒரு நாகரிகம் உருவாகும். அதுதான் பண்பாடு. மண்ல இருந்து வந்த சொல் தான் பண்பாடு. பண்படுத்துதல் என்ற சொல் தான் பண்பாடு என்ற ஒன்றாக மாறியிருக்கிறது. அதுமாரி மனதை நம்ம வந்து சமைத்து வேளாண்மை செய்து பண்படுத்த வேண்டும். எல்லாருக்குமே மனம் வந்து பிறந்த உடனே அப்படி 100% இருக்கிறதில்ல. எல்லாரும் இந்த சமூகத்தினுடைய அழுத்தத்தால் ஒரு வகையான மனச வச்சிருக்கோம். நம்ம பிறந்த வீட்ல இருக்கக்கூடிய எல்லாருடைய மனதினுடைய தன்மை நம்மட்ட பாதிக்குது. நம்ம சந்தித்த நபர்களுடைய மனதினுடைய போக்கும் நம்மளை பாதிச்சு, நம்ம மைண்ட் ஒரு வகையான ப்ரோக்ராம்ல போய் உட்காந்துருச்சு. இந்த ப்ரோக்ராம்ல இருந்து நம்மளால விடுதலை ஆக முடியல. அப்போ அந்த ப்ரோக்ராம் என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம வந்து என்ன செய்றோம்? போய்க்கிட்டே இருக்கிறோம். ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மைய கீ குடுத்து விட்டா, அது கீ குடுத்தா அந்த கீ காலியாகுற வரையும் போயிட்டே இருக்கும். கீ காலியானோனே நிக்கும். அதேபோல மனம் என்ன சொல்லுதோ அதெல்லாம் கேட்டு நம்ம பின்னாடி போயிட்டு இருக்கோம். வேலைக்காரனான மனம் ஓனராக இன்னைக்கு இருக்குது. ஓனர் வேலை பார்த்துட்டு இருக்கான். இத அறிந்து கொள்வது தான் ஒரு ஞானத்தினுடைய ஒரு பிறப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் இதை நன்கு அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். மனதினுடைய ஆளுமை அப்போ மனதினுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கான வேலைகளை பண்ணணும். வேகத்தை குறைத்த பிறகு மனதை என்ன செய்யணும் அடுத்தது? வேகத்தை குறைத்த பிறகு அதை ஒடுக்கி கான்சன்ட்ரேஷன் நல்லா பழகணும். கான்சன்ட்ரேஷன் பழகுனதுக்கு பிறகு மனதை நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்து பழகணும். இந்த 3 நிலைகள்ல ஒருத்தர் முயற்சி செய்தார்னா, அவருடைய மனமானது அவருடைய கட்டுப்பாட்டுல வர ஆரம்பிச்சிரும். மனமே நமக்கு எதிரியாக இருக்கிறது. மனமே நமக்கு நட்பாக இருக்கிறது. மனமே நமக்கு குருவாக இருக்கிறது. மனமே நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. மனமே நமக்கு நல்ல நண்பனாகவும் இருக்கிறது. ஆகவே மனதை சரி பண்ணா மனதை வச்சே தான் பண்ண முடியும். கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சா, மனம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து, நம்ம மனதை வேளாண்மை செய்து ஆளுமை செய்ய முடியும் அப்படிங்கிறது உண்மையான ஒன்று. வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.